ஒளிக்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினைமுட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். தொடர்புகளுக்கு 00919500270037. அப்ப அதுக்கு வாசிச்ச அப்புறம் இதுல பார்த்து நான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து அந்த செக்ரட்டரி சார், ஆனா அந்த கடிதத்துல இருக்கிற சைன் பண்ணிக்கிற பெனாபட்டி சார் சொல்லி வேற ஒரு ஆள். அப்ப அதுல மற்ற சிங்களத்துல இருந்து நான் இங்க வந்து இந்த பிரச்சனையை கடிதமா எழுதி கொடுக்கும் வரைக்கும் அதை செய்யல. நான் ஏன் 15 வருஷமா செய்யாம வச்சிருக்கிறீங்க, அப்ப உங்களோட ஃபெயிலியர் ஆஃப் த ப்ராஜெக்ட்னு சொல்லி அதை குவரி அடிச்சு அதை மினிஸ்ட்ரிக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இவைக்கும் கடிதம் அடிச்சா பிறகுதான் இவைக்கு பிரச்சனை வந்து பெருசாகினவை. அதுக்கு பிறகு அவர் வைஃபோஸா போலீஸை கூப்பிட்டு என்ன சொன்னா, நாங்கள் இவர் இந்த கடிதத்தை வேண்டியலையா இவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் அரசியல்வாதியா வாழ்க்கையில வர மாட்டேன், அப்படி ஒரு தேவையும் இருக்காது. நான் டாக்டராவே பிறந்த, நான் டாக்டர் அப்பா என்ன டாக்டராக ஆசைப்பட்டவர். எனக்கு தான் அவர் 2009 காணாம போனவர். அதால நான் எப்பவுமே டாக்டரா தான் இருப்பேன். நான் எப்பவும் சாவச்சேரி MS தான். நான் இப்ப லீவ்ல போறேன். அதை ஏற்றுக்கொள்ள தாங்கியலாத கணவர் வந்து ஒரு சொல்லிக் கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்துல ஒரு எந்த பெண் எடுத்து ஒரு இடமே சைன் பண்ணல. எனக்கு இதுவரைக்கும் கிடைச்ச தகவல் அடிப்படையில இந்த 25 பேரும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்ய மாட்டேன், தங்களுக்கு டிரான்ஸ்பர் தாங்கன்னு சொல்லித்தான் கேட்கணும். அவையும் டிரான்ஸ்பர் எடுத்துட்டு போயிட்டா என்னையும் திலத்தி போட்டு போலீஸ் என்ன கேட்டப்ப உங்களுக்கு யார் பாதுகாப்பு? நான் சொன்னேன், எந்த தமிழ் சமூகமும் என்ன நல்லா விளங்கின சிங்கள சமூகமே எனக்கு பாதுகாப்பு. அப்படித்தான் நான் செத்தா கூட ஒரே ஒரு இது கேள்வி என்னன்னா, அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. யாழ் மாவட்டம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் பொறுப்பதிகாரி ராமநாதன் அர்ஜுனா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பல்வேறுபட்ட விவகாரங்களை வெளிப்படுத்தி அதற்கான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பில் குரல் கொடுத்த நிலையில் இப்போது அந்த வைத்தியசாலையிலிருந்து நீங்கள் வெளியேறி இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அதனுடைய உண்மைத்தன்மை என்னவாக இருக்கின்றது? முதலாவது நான் வைத்தியசாலையை விட்டு வெளியேற தமிழ் வந்து என்னன்னு சொன்னா, வெளியேற்றதுன்றதுக்கு அப்பால என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும், இப்ப இந்த நேற்றிரவு எனக்கு பின்னேறம் வந்து ஒரு கடிதம் உண்டு, சிங்களத்துல எழுதின கடிதம் உண்ட காட்ட. அப்ப நான் சொன்னா, நான் சிங்களம் நல்லாவே கதைப்பேன், பட் எனக்கு சிங்களம் வாசிக்க தெரியாது, நீங்கள் வாசிச்சு சொல்லுங்க உண்டு. அப்ப அதுக்கு வாசிச்ச பிறகு இதுல பார்த்து நான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து அந்த செக்ரட்டரி சார், ஆனா அந்த கடிதத்துல இருக்கிற சைன் பண்ணிக்கிற பெனாபட்டி சார் சொல்லி வேற ஒரு ஆள். அப்ப அதுல மற்ற சிங்களத்துல இருந்தது. மற்றது நான் நேற்று வந்து ஆபீஸ் டியூட்டி அவர்ஸ் இல்ல, நேற்று இரவு, அதாவது இன்றைக்கு விடிய காலமா 8 மணிக்கு தான் எனக்கு ஆபீஸ் டியூட்டி ஹவர்ஸ். அப்ப அந்த ஆபீஸ் டியூட்டி ஹவர்ஸ் 8 மணிக்கு வந்து நான் அதை கையேற்கிறேன் அவருக்கு சொன்னேன். நான் ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் சமன் தர்மசரி பாத்திரனுக்கு அதை கிளியரா சொன்னேன் நான். அதுக்கு பிறகு அவர் வைஃபோஸா போலீஸா கூப்பிட்டு என்ன சொன்னார், நாங்கள் இவர் இந்த கடிதத்தை வேண்டியலையா இவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்ப போலீஸ் வந்து இந்த விஷயத்துல சரியான நடுநிலையானவங்க, சும்மா எல்லாருமே போலீஸை பற்றி கூடான்னு சொல்றது, பட் இந்த விஷயத்துல அவங்க சரியா, இப்ப புதுசா ஒரு SSP வந்திருக்கிறார், அவர்கிட்ட பேர் மடிவா தெரியல, அவர் சரியான நடுநிலைமையா இருந்தவர். அவர் சொன்னவர் எனக்கு, டாக்டர் இந்த பிரச்சனை வந்து நீங்க சாய்க்கிற லீகல் எங்களுக்கு விளங்குது, பட் மனித மயவான அடிப்படையில வந்து நீங்க இந்த கடிதத்தை வேண்டுறீங்களாண்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், வேண்டினால் நான் வந்து சட்டப்படி வந்து இவர் என்ன பிள்ளையா உங்க நான் சாக்கொள்ளலாம் மொழி தந்து கூட கடிதத்தெல்லாம் தானே சிங்களத்துல, அதால வாய்ச்சி காட்ட சொல்லி சொன்ன பிறகு வாய்ச்சி காட்டினா நான் கடிதம் பிள்ளையா இருந்தால நான் சொன்னா, நாளைக்கு விடிய 8 மணிக்கு நான் வந்து இந்த கடிதத்தை பொறுப்பேற்கிறேன், அதாவது இன்றைக்கு விடிய 8 மணிக்கு பொறுப்பேற்கிறேன்னு சொன்னான். அதுக்கு பிறகு நான் குவார்டர்ஸ்ல பொதுமக்களை சந்திச்சு போட்டு 12 மணி மட்டும் நின்றுட்டு குவார்டர்ஸ்ல போயிருந்துட்டு இன்றைக்கு விடிய 8 மணிக்கு வெளிக்கிட்டு போனான். 8 மணிக்கு வெளிக்கிட்டு போன பிறகு எனக்கு கொழும்புல இருந்து சொல்லப்பட்டது, இந்த கடிதம் வந்து ஒரு டெம்பரரியானதாகும், உங்களை வந்து உடனடியா கொழும்புல மினிஸ்ட்ரிக்கு வர சொல்லி இது சம்பந்தமா ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணிட்டு அது சம்பந்தமா உண்மையான விஷயம், இப்ப நான் சொல்ற விஷயம் பிள்ளையா இருக்கலாம், இல்லாட்டி இங்க இருந்து PD சாரோ ப்ரொஃபஷனல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸோ இல்லாட்டி டாக்டர் கேதீஸ்வரனோ சொல்ற விஷயங்கள் பிள்ளையா இருக்கலாம், அல்லது இந்த பப்ளிக் கூட எல்லாம் மொக்கு பப்ளிக்கா இருக்கலாம். அப்ப அப்படித்தான் அவன் சொல்லி நம்ம பப்ளிக்கை நான் தூண்டி விட்டு செய்யறேன்னு சொல்லி. அப்ப என்ன சொல்றேன்னா, நான் ஒரு பப்ளிக்கோட இந்த வரைக்கும் நான் கதைக்கவும் இல்லை, நான் இந்த பாட்டு வந்தாக்களோட கதைச்சிருக்கேன் ஒழியா ஒருத்தட்ட கோல் கூட எனக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய எல்லாமே இருந்தது எனக்கு. அப்படி எனக்கு நான் இந்த Facebookல நம்பரை போட்டிருக்கபடியா அதுல நான் அப்ப அது கிளியரா சொன்னா, நான் இன்றைக்கு விடிய 8:30 வந்து பாக்குறேன்னு சொல்லி போட்டு 8:30 எனக்கு அங்க சொல்லப்பட்டபடுது, அவ கேட்டவ என்ன, நீங்கள் இன்றைக்கு லீவை போட்டுட்டு அங்க வாங்கன்னு சொல்லி. அதால நான் லீவு போட போனேன். நான் புத்தகம் இன்றைக்கு வேற ஸ்ட்ரைக், அதாவது
இவ ஸ்டாஃப் வந்து வேற ஏதோ தொழிற்சங்க நடவடிக்கையும் நடந்து கொண்டிருக்கு. அதால புத்தகம் ஆபீஸ் எல்லாம் பூட்டி இருந்தது. அதுக்கு பிறகு நான் எங்கட பிடி சாரை கூட்டி கொண்டு போய் எங்கட எஸ்எஸ்பி, அதாவது எஸ்எஸ்பி சார் வந்து என்ன கூட்டி கொண்டு போய் பிடி சாரோட கதைச்சவர். அவர் வந்து அதுக்கு பிறகு என்னோட முகம் கொடுத்த கதைக்கையில் அவரை நான் நம்பினேன். அவர்த்த பழமையான துரோக வேலை எனக்கு செய்தவர். அதுக்கு பிறகு எஸ்எஸ்பி சார் வந்து அதை கிளியரா அவருக்கு சொன்னவர். அது பிறகு நான் சம்பந்தம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு எஸ்எஸ்பிக்கு முன்னால நான் மீடியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க எஸ்எஸ்பியும் அதை ஏற்றுக்கொண்டவர். இந்த புத்தகம் இல்ல, இன்றைக்கு நான் மெடிக்கல் லீவ்ல போறேன். அதுக்கு பிறகு நான் நாளை காலமேல இருந்து நான் லீவ் அப்ளை பண்றேன் 10 நாளைக்கு. இந்த 10 நாளைக்குள்ள வந்து அங்க டிஸ்கஷன் போறோம். அந்த டிஸ்கஷன்ல அப்போ அவ எடுக்கிற டிசிஷனுக்கு வந்து லீகலா ஒபே பண்ணுவேன். லீகலா நான் ஒன்றே மாற்ற மாட்டேன், சண்டை பிடிக்க மாட்டேன், லீகலா ஒபே பண்ணுவேன் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி எனக்கு நாளை கிளம்படி 8 மணிக்கும் இந்த மினிஸ்ட்ரியில வந்து என்ன டிஸ்கஷன் பண்ண சொல்லியிருக்கேன். நான் இப்பவும் சாவச்சேரி எம்எஸ் தான், நான் இப்ப லீவ்ல போறேன். அதை ஏற்றுக்கொள்ள தாங்கியலாத கணவர் வந்து ஒரு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு இடத்துல ஒரு எந்த பெண் எடுத்து ஒரு இடமே சைன் பண்ணல. அப்படி சைன் பண்ணின டாக்குமெண்ட் என்ன பற்றி பழி தூக்குறாங்க. சைன் பண்ணின டாக்குமெண்ட் இருந்தா துணிஞ்சு போடலாம். அப்படி ஒரு டாக்குமெண்ட் நான் சைன் பண்ணி நான் இருந்தேன்னு சொல்லி ஒரிஜினல் டாக்குமெண்ட் எந்த சைன் தான் சொன்னா நான் இன்றைக்கே வேலையை விட்டு போறேன். வைத்தியர் அவர்களை நீங்கள் குறிப்பிடுவது போன்றோ சாவகச்சேரி வைத்தியசாலையில் நீங்கள் பணி பொறுப்பை ஏற்று இப்போது இருக்கின்ற வகையில் ஒரு 24 அல்லது 25 நாட்கள் தான் ஆகின்றன. அதற்கு முதலெல்லாம் இந்த விவகாரங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தனவா அல்லது சத்திர சிகிச்சை கூடமாக இருக்கலாம், அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான துறைகள் எல்லாம் உறங்கு நிலையில் இருந்ததா அல்லது ஒட்டுமொத்தமாக இயங்கு நிலை அற்றிருந்ததா? அதாவது ஒரு வைத்தியசாலைக்கு தேவையான மின்புறப்பாக்கி கூட இல்லாத ஒரு அவல நிலையிலா சாவகச்சேரி வைத்தியசாலை இருந்தது? கிளியரா சொல்றேன். நான் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட்ல இருந்து 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் அனுப்ப ஒர்க் பண்ணினான். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இதே நிலைமையில தான், இதை விட கொஞ்சம் நல்லா இருந்தேன்னு சொல்லலாம். அதே நிலைமை தான் அப்ப இருந்தது. நாங்கள் 19 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணினாங்க அப்ப. அதுக்கு பிறகு வந்து மேனேஜ்மெண்ட்ல இருந்த இஷ்யூன்றவாத ஒன்று வந்து மின்புறப்பாக்கி இஷ்யூ, 2வது வந்து இந்த பில்டிங் இஷ்யூ. இந்த பில்டிங் இஷ்யூவை பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15 வருஷமா இது வந்து பூட்டி இருக்காது. காரணம் ப்ராஜெக்ட் இனிஷியேஷன்ல இருந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் வரைக்கும் அதுக்கு கிட்டத்தட்ட 12-13 வருஷம் சென்றிருக்கு. ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி அதை டிராஃப்ட் பண்ணி ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் எழுதி கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி கையில கொடுக்க 15 வருஷம் சென்றிருக்குது. அதை விட அப்பல சென்றும் அதுக்கு பிறகு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பில்டிங் வந்து நான் வந்து 3 நாள்ல திறக்கும் வரைக்கும் திறக்கல. 2வது அது வந்து ஒரு போலியான விதத்துல இவ திறக்கா வச்சிருந்தவ. அதாவது வந்து இதுக்குரிய ஆளணி இல்ல, பொருள் இல்லை என்று இல்லாதவன் கேட்டு எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு பிறகும் அப்போ திறக்காம வச்சிருந்தவ. அதை விட முக்கியமான இஷ்யூ என்னென்றால் இந்த மின்புறப்பாக்கி இஷ்யூ. மின்புறப்பாக்கி வந்து இப்ப 15 வருஷமா இவ வேண்டிக் கொண்டுதான் வைக்கணும். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பில்டிங் கட்ட துறக்கைகளே ஒரு மின்புறப்பாக்கியையும் நீங்கள் என்ன செய்யணும், பிட் கால் பண்ணி எடுத்திருக்கணும். ஆனால் அதை செய்யாம நான் இங்க வந்து இந்த பிரச்சனையை கடிதமா எழுதி கொடுக்கும் வரைக்கும் அதை செய்யல. நான் ஏன் 15 வருஷமா செய்யாம வச்சிருக்கிறீங்க, இப்ப உங்களோட ஃபெயிலியர் ஆஃப் த ப்ராஜெக்ட்னு சொல்லி அதை இங்க குவரி அடிச்சு அதை மினிஸ்ட்ரிக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இவைக்கும் கடிதம் அடிச்சா பிறகுதான் இவைக்கு பிரச்சனை வந்து பெருசாக்கினவை. மற்றது அங்க ஏற்கனவே 2 மின்புறப்பாக்கி இருக்குது. இவ நச்சிருந்தால் டெம்பரரியா ஒரு லைன் எடுத்து மின்புறப்பாக்கி அதுல கொண்டே வச்சிருக்கலாம். அவ இருந்த மின்புறப்பாக்கி பாவிக்காம டெம்பரரி லைனையும் எடுக்காம புது மின்புறப்பாக்கிகள் செய்த கொள்வன ஊழல்களை மறைச்சு அப்படியே வச்சிருந்தவை. அப்போ விரும்பினார்கள் போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தோண்டி புதையல எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் குறிப்பிடுகின்ற இதே காலப்பகுதியில் இந்த வைத்தியசாலையை முன்னேற்றம் அடைய செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இதன் பின்னணியில் என்ன நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது? சற்று வெளிப்படையாக கூறுங்கள். இது பெரும் ஒரு மக்கள் மத்தியிலும் சமூகங்கள் மத்தியிலும் பெரும் ஒரு குழப்பமான ஒரு விவகாரமாக மாறி இருக்கின்றது. என்ன பிரச்சனை சொன்னாலும் இது வந்து பாரத் வந்து ப்ரொவின்சியல் ஹாஸ்பிட்டல்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் 2 வகையா பிரிக்கலாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. ஒன்று வந்து லைன் மினிஸ்ட்ரி, நேரடியாவே ஹெல்த் மினிஸ்ட்ரியின் ஆளுமைக்குள்ள வர ஹாஸ்பிட்டல், லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல். உதாரணத்துக்கு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். பட் இது வந்தப்போ ப்ரொவின்சியல் ஹாஸ்பிட்டல், மாகாணத்துக்குள்ள வர ஹாஸ்பிட்டல். பட் ஃபண்ட் பண்றது வந்து மத்திய அமைச்சு தான். மாகாணத்துக்கு நிதி ஒதுக்கினோம். அந்த நிதியை வந்து இப்ப பாவிக்கணும். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க படிப்பிக்க அவங்க வந்து படிப்புக்கிறேன்னு சொன்னா மத்திய அமைச்சு வந்து பட்ஜெட்ல இருந்து நிதியை ஒதுக்க இன்ட்ரெஸ்ட் ஒன்றை அனுப்பிவினோம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்றால் அது வந்து ஒரு அதாவது வந்து ஒரு நிகழ்தகவு காசு மாதிரி. உங்களுக்கு 50 மில்லியன் சும்மா சொல்றேன் பையங்க, 50 மில்லியன் நீங்க ஜூஸ் பண்ணலாம்னு அனுப்பிவினோம். அப்ப அந்த 50 மில்லியனையும் சரியான விதத்துல ஜூஸ் பண்ணி போட்டு இயர் எண்ட் வந்து மினிஸ்ட்ரிக்கு வந்து ரிப்போர்ட்டை கொடுக்க அந்த 50 மில்லியனும் பாவிப்பட்டு
இவைக்குரிய அவ்வளவு காசும் கொடுபடும். அப்போ அதுதான் சிஸ்டம். இவை என்ன செய்யணும் என்றால் எல்லா டிஸ்ட்ரிக்டுமே 98, 98, 96, 95% பாவிச்சு கூட காசை கேட்டு அடிபட்டு எடுக்க இவ 22, 32, 42 தான் பாவிச்சு கொண்டிருக்கணும். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவைக்குரிய அதற்குரிய ஆளுமை கேள்விக்குறி. உதாரணத்துக்கு நான் பாக்குறேன் கேள்விச்சரண் ஐயாவா இருக்கலாம், அல்லது இப்ப இருக்கிற சமன் பத்திரன் சாரா இருக்கலாம். அவ 2 பேரும் எங்களுடைய துறை அட்மினிஸ்ட்ரேஷன் துறை சாராத ஆட்கள். அப்போ அதை நான் கிளியரா சொல்றேன், தே ஆர் நாட் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அவ சமூக மருத்துவம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். கம்யூனிட்டி மெடிசின் என்ற ஒரு பாடத்தை படிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த நிர்வாக மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால, மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இல்லாத காரணத்தால இந்த கம்யூனிட்டி மெடிசின் காரரை போட்டு இவ்வளவு காலமே ரன் பண்ணி கொண்டு நிர்வாகத்துறை இல்லாத காரணத்தால, மருத்துவ நிர்வாகத்துறை படிச்சார்கள் இல்லாத காரணத்தால யாரும் மருத்துவ நிர்வாகம் செய்யலாம் என்று எங்களோட மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் 2014 வரைக்கும் இருந்தது. அது 2021ஆம் ஆண்டு மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் அமெண்ட் பண்ணி போட்டுனா மருத்துவ நிர்வாகம் படிச்சாக்கள் மட்டும்தான் மருத்துவ நிர்வாகம் செய்யலாம் என்று. ஆனா இந்த 2014ஆம் ஆண்டு மெடிக்கல் சர்வீஸ் ஆக்டிவா இருக்கு இல்ல, இது கேட்கல கேதீஸ்வரனா இருக்கட்டும், ப்ரொவின்சியல் டைரக்டர் சமன் பத்திரனா இருக்கட்டும், தாங்களும் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய போறேன்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தது. உதாரணத்துக்கு நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன், நான் ஒரு என்ன சொல்றேன், ஒரு கார்டியாலஜி ஓட்டர் ரன் பண்றேன்னு சொன்னா, ஹார்ட் சம்பந்தமான ஓட்டர் ரன் பண்றேன்னா ஹார்ட்டை படிச்சிருக்கணும், அதை ஹார்ட் சம்பந்தமா படிச்சிருக்கணும். நோஸ் சம்பந்தமா மூக்கு சம்பந்தமா படிச்சு போட்டு ஹார்ட் சம்பந்தமா மேனேஜ்மெண்ட் செய்யலாதானே. அந்த ஆளுமை பிரச்சனை தான் இன்றைக்கும் இந்த யாழ்ப்பாணம். இந்த பிரச்சனை கூட, அதாவது நான் இந்த இஷ்யூஸ் நான் ஸ்டார்ட் பண்ண இஷ்யூவை அதை சரியா கண்ட்ரோல் பண்ணிடாம மேனேஜ் பண்ண கூடிய காரணம், உலக தூரம் இழுபட்டதுக்குரிய காரணம் இப்ப ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் டாக்டர் சமன் பாத்திரனா சரி அல்லது கேஸ்வரனோ சரியாவே அந்த ஆளுமையும் இல்ல, சம்பந்தமான மருத்துவ நிர்வாகம் அறிவும் இல்லை. இதே நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சபடியா தான் இந்த 3 நாளும் ஒரு பேஷனையும் சாக விடையில 25 டாக்டர்ஸுக்கும் ஒரு காயமும் வரையில திருப்பி நிக்கணும். பட் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி கொண்டிக்கணும், டிரான்ஸ்பர் கேட்டு கொண்டிக்கணும். ஒரு பேஷனும் இந்த வரைக்கும் சாயல. இவ்வளவு சப்போர்ட் தந்த பப்ளிக்கு ஒரு நிகத்துல கூட கீறல் விளையில இவ்வளவு கஷ்டப்பட்ட போலீஸ்காரர் கடைசியா என்ன கொஞ்சி அனுப்பி விட்டவங்க அங்க இருந்து. இப்ப உங்களுக்கு விளங்கணும் மருத்துவ நிர்வாகம்ன்றது படிச்சுதான் வரவணும். அது நீங்கள் சும்மா லீகல்ல இருக்கிற ஓட்டிகளுக்கு மருத்துவ நிர்வாகம் செய்யறாரு. தயவு செய்த வடிவா போடும்போது இது ஸ்ரீலங்கால இருக்கிற மெயின் இஷ்யூ. இதுக்கு 10 வருஷமா கோர்ஸ் போய் வின் பண்ணப்பட்ட இஷ்யூ. ஆம், நீங்கள் இப்போது கொழும்பு சென்று கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய சுகாதார அமைச்சின் செயலாளர்கள் அதிகாரிகளை சந்திப்பதற்காக. இன்னும் ஒரு தகவல் பரிமாறப்பட்டிருக்கின்றது, சில வேளைகளில் நீங்கள் ஜனாதிபதியையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கான சூழ்நிலை இருக்கின்றதா? அந்த ஏதாவது சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்களா? அப்ப நான் எந்த விதமான அரசியல் சார்ந்த கட்சிகளோடையும் போய் நான் ஒன்றுமே கேட்கல. இது வரைக்கும் எல்லா அரசியல் புள்ளியிலும் ஒரு புள்ளியில சந்திக்கிறதுதான் எனக்கு ஆசை. அது தமிழ்நாடு இல்ல, சிங்களமும் எல்லாம் செல்லுங்கட நாடு ஒரு நாளைக்கு அமெரிக்கா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி நாடாகணும் ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படுறேன். 2வது, நீங்க கொழும்பு மினிஸ்ட்ரி விஷயம் கேட்ட நீங்கள், ஆம், எனக்கு சொல்லப்பட்டது மினிஸ்ட்ரியில சொல்லப்பட்டது சம்பந்தமான தகவல் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்காகும். அதே நேரத்துல சிங்களம், அதாவது சிங்கள மொழி பேசுற அமைச்சர்களும் என்னோட தொடர்பு கொண்டவர். அப்ப அவையெல்லாம் சொல்லப்பட்டது ஒரு பப்ளிக் அன்ட்ரஸ்ட், அதாவது பப்ளிக்கு நீங்க ஒரு டாக்டர், நீங்க ஒரு பப்ளிக்கு ஆம்பார் மாதிரி நடக்க கூடாது. அதை சொன்ன விஷயத்த நான் ஏற்றுக்கொண்டேன். நான் என்னோட பிள்ளை என்று சொல்லி யாராவது என்னோட சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன். அதால நான் பப்ளிக்ட வெளியாலேயே லவுட் ஸ்பீக்கர்ல கேட்டுனான், ஒரு பிரச்சனை வரக்கூடாது, போலீஸ் உங்களோட முரண்டுபடக்கூடாது, எங்க போனாலும் ஆர்ப்பாட்டம் அடிச்சு கண்ணீர் பூவக்க அடிச்சு தானே எல்லாம் முடிகிறது. ஆனா இந்தியான் போராட்டத்தை பாருங்க, போலீஸ்காரர் எவ்வளவு சந்தோஷமா போறாங்கன்னு சொல்லி அவங்களை கட்டுப்பிடிச்சு கொஞ்சி டாக்டர் நான் வரைக்கும் வவுனியாவில எல்லாம் நிப்பாட்டி டாக்டர் சொல்லி கட்டுப்பிடிச்சு கொஞ்சிதான் விட்டவங்க. டாக்டர் ஒரு செல்ஃபி எடுக்கலாமான்னு கேட்டுதான் விட்டவங்க. அதே ஜாழ்ப்பாணத்துல இருக்க சனம் நான் ஒரு வசனம் சொன்னான், போலீஸ் என்ன கேட்டவங்க உங்களுக்கு யார் பாதுகாப்பு? நான் சொன்னேன், எந்த தமிழ் சமூகமும் என்ன நல்லா விளங்கின சிங்கள சமூகமே எனக்கு பாதுகாப்பு. அப்படித்தான் நான் செத்தா கூட ஒரே ஒரு இது கேள்வி என்னன்னா, அந்த நடுவுல இந்த குவார்டர்ஸ்க்கு நடுவுல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு இருக்க சொல்லிதான் நான் கேட்டேன். ஏன் நான் அவ்வளவு துணிஞ்சேன், இவ்வளவு துணிவு எங்க இருந்து உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். நான் ராமநாதன் ஒரு ஆளுக்கு பிறந்தேன். நான் அப்படித்தான் வளர்க்கப்பட்டேன். நான் இந்த 30 வயசு ஓர கண்ணால பார்த்து வளர்ந்தேன். அதால எனக்கு அந்த துணிவை இந்த அப்பா ஊட்டி வளர்த்தவர். நாங்கள் இடமேந்த ஓடைக்குள்ளையும் அம்மா எல்லாம் பதட்டப்படுவா, அப்பா பிளேண்டிய ஊட்டிட்டாப்பான்னு சொல்லி. இப்ப நான் உதாரணத்துக்கு 90ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு நாங்கள் பெரிய விழால இருக்கிற நேரம் ஆமி வாரான்னு சனமெல்லாம் விட்டுட்டு ஓடைக்குள்ள அப்பா சைக்கிள், அப்ப சைக்கிள் ஒன்று தான், மோட்டர் சைக்கிள் கூட இருக்கல, 3-4 சைக்கிள் இருந்தாங்க, 5 படிகள். அப்பா ரிலாக்ஸா இருந்து
கதிரையை போட்டுவன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு சொன்னார். உண்ட கதை புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அம்மா கூப்பிட்டு சொன்னார் நகையிலையும் மற்றது உறுதியிலையும் எடுத்துக்கொண்டு அண்ணா மேட்ட சொன்னார் உங்களோட படிக்கிற புத்தகங்கள்ல முக்கியமான புத்தகம் 5 மட்டும் எடுத்து பேக்குகளை போட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அப்ப வழிகிட்ட பயணம் போக முடியல. இந்த பயணம் இனி ஒரு வாரத்துல எதிர்காலத்துல ஒருத்தருக்கும் பெறக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். நான் முருவாண்டிக்கு வரைக்கும் இல்லையா அப்போ ஒரு பேஷண்ட் நிலத்துல படத்திற்கு நான் இந்த பேஸ்புக்ல அடிச்சு கேட்கிறேன். எல்லா எம்பி மேரும் தமிழ் சமூகத்தை நாங்கள் அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம்னு சொல்லி எல்லாம் செய்யணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அரசியல்வாதியா வாழ்க்கையில வர மாட்டேன். அப்படி ஒரு தேவையும் இருக்காது. நான் டாக்டராவே பிறந்த நான் டாக்டர் அப்பா என்ன டாக்டராக ஆசைப்பட்டவர். எனக்காண்டுதான் அவர் 2009 காணாம போனவர். அதால நான் எப்பவுமே டாக்டரா தான் இருப்பேன். ஆனா நான் தமிழ் எம்பி மேட்ட வேண்டிக் கொள்ற ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து நீங்கள் எல்லாம் செய்யற உங்களோட அரசியலோடைய ரோட்ல போய் கிலோரால் அப்படி படத்திருக்காத தாண்டி போவாதுன்ற மட்டும் தான் நான் கேட்டுக்கொள்றேன். என்ன ரெண்டைக்கு தாண்டி போகக்கூடிய மட்டும்தான் செய்யக்கூடிய இருந்தேன். என்னோட புக்கில் இருந்து 3500 ரூபாய் காசு தான் அனுப்பும். நீங்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றதா கொழும்பில்? பெரும்பாலும் ஜனாதிபதி சந்திக்கிறேன்னு தான் சொல்லி இருக்காரு. அப்போ இப்ப நாங்க இது எல்லாமே அரசியலா பார்க்கப்பட்ட இல்லை அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையின் விவகாரம் பொதுமக்களின் விவகாரம். ஒரு நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை சந்திப்பது இங்கு அரசியல் அல்ல. அப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றதா? அதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? நான் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் கேட்கல. அப்போ நானா போய் இதுவரைக்கும் ஒரு பொலிட்டீஷியன்ஸுக்கு கால் பண்ணி நான் கதைக்கல. அது எல்லா பொலிட்டீஷியன்ஸுக்குமே வடிவா தெரியும். நான் போய் சொல்றதா இருந்தா இப்பவோ இந்த போர்ல இருந்து, அதாவது இந்த 25 நாள் என்னுடைய யுத்தம், இந்த மகாபாரத்ல இருந்து அர்ஜுனன் எப்பவே தூக்கி எறியப்பட்டிருப்பான் 25 நாளைக்கு முன்னமே. இது நான் எனக்குரிய மகாபாரதமா பார்த்துக் கொள்றேன். ஆனா எனக்கு துரோணர்களும் இருக்கக்கூடாது பாண்டவர்களும் இருக்கக்கூடாதுதான் எந்த ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த துரோணர்களையும் பாண்டவர்களையும் ஒன்றாக்கி கொள்றதான் எந்த ஆசை. எனக்கு இதுவரைக்கும் ஜனாதிபதி நேர கதை கேளியாப்போ. ஆனால் ஜனாதிபதியோட கதைச்சிருக்கிறோம்னு சொன்னவ சில விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது சொன்னால் அது பொலிட்டிக்ஸலா மாத்தப்படும். அதால நாளைக்கு படியே மினிஸ்டரோட கதை கவர்மெண்ட் சொல்லி சொன்னவ அப்படி எல்லாம் சொல்லித்தானே நான் அழைக்கப்பட்டிருக்கேன். இலங்கை வரலாற்றுல சொன்ன விஷயத்த செஞ்சது வரலாறு இல்ல தானே. நான் அதால நான் நினைக்கிறேன் அது செய்படும் இல்லைன்னு சொன்னால் அதுவும் ஒரு வரலாறு ஆகும். அவ்வளவுதான். சாவகச்சேரி வைத்தியசாலையில் நீங்கள் உங்களுடைய நேரலை ஒன்றில் குறிப்பிட்டீர்கள். அதாவது இரத்த பரிசோதனையாக இருக்கலாம், அரச வைத்தியசாலையில் அதி உச்சமாக கிடைக்கக்கூடிய பொதுமக்களுக்கான சேவைகளை கூட அங்கு வழங்காமல் அங்கிருக்கக்கூடிய சிலர் அதை வேறு ஒரு இடங்களுக்கு நகர்த்தினார்கள். காலையில் அங்கிருக்கக்கூடிய அவசர நோயாளர் காவு வண்டி காலையில் ஒன்று புறப்படுகின்றது, மதியம் ஒன்று யாழ்ப்பாணம் புறப்படுகின்றது. அப்படியாயின் அந்த வைத்தியசாலை இவ்வளவு காலமும் பெரும் வைத்தியசாலை என்கின்ற பேரோடு மட்டும்தான் இயங்கியதா? நான் சொல்றது பொய்யண்டா சொன்னா அப்ப நீங்க ஒரு கடந்த 5 வருஷத்துக்குரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது தரவுகள் எடுத்துக்கொள்ளலாம் தானே. நீங்க தகவல் அறியும் சட்டத்துல அதுல நீங்கள் பாருங்க, இதுவரை காலமும் அட்மிஷன் எவ்வளவு, போர்டு அட்மிஷன்ன்றது ஓபிடிக்கு வந்தது இல்ல. ஓபிடி வந்து மருந்து கொடுத்துட்டு அனுப்பிடுவோம் தானே. போர்டு அட்மிஷன் எவ்வளவு, டிரான்ஸ்பர் எவ்வளவு பாருங்க. அப்போ தென்னிலங்கையில இதே தரமுள்ள ஒரு வைத்தியசாலையில அட்மிஷன் எவ்வளவு, டிரான்ஸ்பர் எவ்வளவு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றது விளங்கும். சில விஷயங்கள் நாங்கள் தரவுகளின் அடிப்படையில தான் கதைக்கணும். நான் தரவுகளின் அடிப்படையில எல்லாம் பார்த்தா பிறகுதான் நான் இதை கதைக்கிறேன். என்றால் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற பாடத்தை நான் உயிருக்குள்ள ஏற்று படிச்சேன். நான் எல்லா பாடம் ஃபெயில் ஆகிக்கல, அதுக்குள்ள போகல. நான் படிச்ச ஒரே ஒரு பாடம் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். 119 பேர்ல நான் 4வது வந்தேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் இதுக்கே இவ்வளவு சண்டை என்றால் நான் எக்ஸாம் எழுதிக்க நான் பாஸ் பண்ணி போடுவேன்னு சொல்லி GMO எவ்வளவு செய்திருக்க யோசிச்சு பாருங்க. அப்படியும் இருக்கத்தக்கனையா நான் 4வது ரேங்கா வந்தேன். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில உதாரணத்துக்கு அப்போ நாங்கள் என்ன சொல்றது, இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா கேட்ட நீங்கள் இதே தரமுள்ள டைப் பி வைத்தியசாலை தெற்குல என்னென்ன வசதி இப்ப நான் சொல்றதை நீங்க நம்பாட்டி நீங்க அதெல்லாம் ஆராயப்படும். நீங்க மீடியா தானே, RTIல கேட்கலாம். RTIல ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேளுங்க. இந்த வைத்தியசாலையில நீங்கள் இதுவரைக்கும் செய்த டெஸ்டுகள் மொத்த எண்ணிக்கை, அதே நேரம் இதே தரமுள்ள டைப் பி வைத்தியசாலையில அதாவது இதே பாப்புலேஷன் கவர் அப் பண்றது. உதாரணத்துக்கு நாங்கள் 80,000 பாப்புலேஷனை கவர் அப் பண்றோம் சாவச்சேரி வைத்தியசாலையில. இதே 80,000 பாப்புலேஷனை கவர் பண்ற இன்னொரு தென்னிலங்கையில உள்ள வைத்தியசாலையில செய்யப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்களையும் அட்மிஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க, சாவச்சேரியும் கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணி போட்டு என்னோட கதையங்கோ பிள்ளையாண்டு சொன்னா நான் ஏற்றுக்கொள்றேன். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய குறைகள், மக்களுக்கான தேவைகள் தொடர்பில் மிகவும் ஒரு ஆரம்ப புள்ளியையும் அங்கிருந்த மக்களினுடைய நிலைமைகளையும் வெளிப்படுத்தினீர்கள். நீங்கள் கொழும்புக்கு செல்லுகின்றீர்கள். அங்கு இருக்கக்கூடிய ஏனைய 25 வைத்தியர்களும் அங்கு வைத்தியசாலைக்குள் சென்றிருக்கின்றார்கள், இடமாட்டம் கோரியிருக்கின்றார்கள். அந்த வைத்தியசாலையில் இப்படியான குறைகள் இருக்கின்ற போது அடுத்த கட்டம் இப்படியான ஒரு சம்பவம் அந்த வைத்தியசாலையில் இடம்பெற்றதனால் ஒட்டுமொத்தமாக அந்த வைத்தியசாலை
அதிகாரிகளாலும் அங்கு இருக்கக்கூடியவர்களாலும் பழிவாங்கப்படுகின்ற சூழ்நிலை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? கட்டாயம் ஒரு வாய்ப்பு இருக்கப்போ என்னன்னா யோசிச்சு பாருங்க. நான் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வழி கிடைக்கல. அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். நான் புத்தகத்துல பிழையான விஷயத்த செய்திருந்தால் எனக்கு எப்போ எனக்கு ஒழுக்காடு நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்போ இப்போ நான் துணிஞ்சு சொல்றேன், உங்களால் முடிஞ்சால் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. அது நான் நீதிமன்றத்துல மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். பக்கச்சார்பான ஒழுக்காட்டு நடவடிக்கைன்றது இலங்கை எப்பவுமே ஒரு பிரசித்தமான இடம். பக்கச்சார்பான ஒழுக்காட்டு நடவடிக்கை நீதிமன்றம் மூலமா ஒரு இன்கொயரி ஃபார்ம் பண்ணணும், அல்லது பொது அமைப்புகள் சேர்ந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸோட சேர்ந்து ஒரு இன்கொயரியை ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஒரு இன்கொயரியில ஃபார்ம் பண்ணி நான் இதை பிளவற்றேன்னு சொன்னா நான் ஜெயிலுக்குள்ள போனாலும் என்ன சந்தோஷமா தான் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு நேரத்துல நான் ஜெயிலுக்குள்ள போய் சந்தோஷமா இருந்து போட்டு வாரத்துக்கு நான் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உண்மையாவே சந்தோஷப்படுறேன். இப்ப நான் ஜெயிலுக்குள்ள போனால் நான் ஜெயில் வாழ்க்கை வாழ மாட்டேன், நான் ஒரு ராஜ வாழ்க்கை வாழுவேன்றது எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்ப இந்த இன்கொயரி சம்பந்தமா கதைப்போம். இப்ப இந்த இன்கொயரியில அப்போ அதாவது இப்ப இந்த இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கு எதிராக இன்கொயரி போட்டால் அது பிரச்சனை இல்லை. பட் அங்க இருக்கிற ஊழியர்கள் ஒரு பிழைமை செய்யல. தாங்கள் 3 நாளா முழு கடமையும் செய்தவ. ஆனால் அப்படி இருக்கைக்குள்ள இப்ப இன்னொரு புது ஒரு MS ஒரு ஆள் வருவாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால் அங்க இருக்கிற வைத்தியர் தவிர்ந்த அனைத்து ஊழியர்களையும் பழி வாங்குவார். அது 100% எனக்கு ஷுவர். சரிதானே? அப்ப அதாவது இன்னொரு GMO சார்பான ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அதுல வர போறார். அப்ப அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால் அங்க கட்டாயமே டாக்டர்ஸோட சப்போர்ட் பண்ணாம இவ எல்லாருமே கேட்டவ ஸ்டாஃபையும் சப்போர்ட் பண்ண சொல்லி ஸ்டாஃப் அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணல. எனக்கு சாப்பாடு கொண்டு தந்தவங்க என்ன ஐயா குடியும் கொண்டு வேணாம்னு சொல்லிக்கையும் தேத்தனை ஊத்தி கொண்டு தந்தவங்க. ஒரு இடத்துல நான் நிக்கிறேன்னு சொன்னால் ஓடிக்கொண்டு கதறையை கூட கொண்டு தந்தவங்க நீங்க CCTV கேமராவிலேயே எடுத்து பார்க்கலாம். அதுக்கான எடுத்தவங்க பழி வாங்குவாங்க. எனக்கு அது தெரியும். இப்ப இந்த நாட்டுல நீதின்றது ஒரு இடமே இல்லையன்றது 100% தெரியும் தானே. அப்போ ஆனா நான் நினைக்கிறேன் இந்த பொதுமக்கள் கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். யாராவது ஒரு நோய் அதாவது ஒரு ஸ்டாஃபையே இப்ப பழி வாங்கினோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொறிமுறையை நாங்கள் டெவலப் பண்ணி கொள்ளணும். பழி வாங்காமல் இருக்கிறதுக்கு. அதை விட இந்த டாக்டர் சம்பந்தமா கதைப்போம். அதாவது நான் முன் பாதையாலே வழியால போனான். சனம் சந்தோஷப்பட்டு தான் நான் சனம் வந்தேன். சனமே என்ன போவனாம் மறைச்சு நான் என்ன விடுங்கோ நான் திருப்பி வருவேன் சொல்லி எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தரவான்னு கேட்டு நான் இல்லை ஏன்டாப்பா நீங்கள் பாதுகாப்பு தர மாட்டீங்களான்னு கேட்க அவங்களே பாதுகாப்பு தந்து போலீஸ காரு கிட்ட வர விடாம அவங்க காரை தொட்டு கொண்டு என்ன அனுப்பினவங்க. இப்ப நான் நினைச்சு யாராவது ஒருத்தர் நினைச்சிருந்தா உதாரணத்துக்கு சும்மா ஜோதிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ஒருத்தன் இதை குழப்பம் நினைச்சிருந்தா கல்லால ஒரு அறிஞ்சிருக்கலாம் காருக்கு கண்ணாடிக்கு. இல்லையோ நான் சொல்றது தூர அறிஞ்சிருக்கலாம், அல்லது பிளான் பண்ணி ஒரு வெடியாவது கொளுத்தி போட்டுக்கலாம். இதை குழப்பறதுக்கு ஒவ்வொரு மனுஷனும் அதுல நின்றதுமே ஒவ்வொரு ஜாழ்ப்பாண மக்களுமே இந்த டாக்டர்ஸ் கொள்ள விட்ட வேண்டும் சொல்லல. டாக்டர்ஸ் பக்க நியாயம் நான் ஒரு வைத்தியன் என்ற ரீதியில டாக்டர்ஸ் பக்க நியாயத்தை நான் கட்டாயம் ஒரு Facebook வீடியோவை நான் கட்டாயமே விடுவேன். டாக்டர்ஸ் பிளவடினமா பிளவடியிலேயே அவையிட ஒரு பொறிமுறை என்ன, அதை சரியா செய்யணுமா பிளவடினமா அவை எப்ப பிளவடினமான்னு சொல்லி ஒரு பப்ளிக் கேள்வி கேட்கலாம். எப்ப பப்ளிக் கேள்வி கேட்கலான்ற விஷயம் எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவா ஒவ்வொரு நாளும் நான் ஜோதிச்சு பார்த்து எங்களோட புத்தகங்களை படிச்சு திரும்ப புத்தகத்துல இதுல எல்லாம் நான் விடுவேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பப்ளிக்கும் அதை விளங்கி கொள்ளணும். இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த 25 பேரும் தொடர்ந்து வேலை செய்யணும். எனக்கு இதுவரைக்கும் கிடைச்ச தகவல் அடிப்படையில இந்த 25 பேரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய மாட்டேன், தங்களுக்கு டிரான்ஸ்பர் தாங்கன்னு சொல்லித்தான் கேட்கணும். அவையும் டிரான்ஸ்பர் எடுத்துட்டு போயிட்டா என்னையும் திலத்தி போட்டு அவையும் டிரான்ஸ்பர் எடுத்து போட்டு அந்த பில்டிங்கை ஒரு பிணக்காடா மாத்த போயினோம்னு சொன்னால் அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. ஆனால் அப்பவும் சொல்லுங்க நான் தனியா தான் நிக்கிறேன். நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல தனியா பார்ப்பேன். நான் பார்க்க தேவையில்லையே. உங்களுக்கு போய் CCTV கேமரா எடுத்து பார்க்கலாம். நான் கனிவுலான்னு சொல்றோம்னா கான்னு சொல்லணும்னா கனிவுலா போட்டவங்க அடே இன்சூரன்ஸ் எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னும் அடே இன்சூரன்ஸ் சொல்றதுக்கு முன்னும் இன்சூரன்ஸ் எடுத்து கொண்டு வந்து தந்த பக்கத்துல இருந்தவங்க அந்த நீங்கள் கார் ரேஸ் பார்த்துருப்பீங்களா? அந்த டயர் கலட்டுவாங்க. அதே மாதிரி அன்றைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று வந்தது, RT ஒன்று வந்தது. ஒரு டிப்பர் ஒன்று அடிச்சு ஒரு 15 வயசு பிள்ளையும் ஒரு 45 வயசு கத்துக்கத்தக்க ஒரு ஆம்பளையும் அந்த நேரம் நானும் ஒரு தொழிற்சங்க போராட்டம் நானும் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி விட்டு இருந்தேன். அன்றைக்கு அந்த 2 பேரும் செத்திருப்பினோம். இந்த பிரச்சனை சுமூகமாயி நாளைக்கு நானும் பெரிய பெரிய பதவியில் எடுத்துக்கொண்டு போயிருப்பேன். அந்த 2 பேர்த்த சகோதரங்களையும் பிள்ளைகளையும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு அப்பாவும் இல்லை பிள்ளையும் இல்லை. அப்ப நாங்கள் ஒரு தொழிற்சங்கம் போராட்டம் செய்யல யோசிக்கணும். அது என்ன மூக்க தொடக்கூடாது. நீங்கள் உயிரையை தொட்டுக்கிறீங்க, இது பொதுமக்கள் தீர்மானிக்கட்டும்.
ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இனி வருகின்ற அந்த சூழ்நிலையை நீங்கள் தொடர்ந்து இந்த வைத்தியத்துறையில் எப்படியான வகையில் நகர்த்தி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? உங்களோடு தோளோடு தோள் என்று போராடிய சாவகச்சேரி மக்கள், அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான் நீங்கள், அந்த மண்ணின் மைந்தனாகவே இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கின்ற போது அடுத்த நிலைமைகள் அல்லது அந்த வைத்தியசாலையினுடைய கட்டமைப்பு ரீதியாக உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் வேறு ஒரு வைத்தியசாலைக்கு சென்றாலும் எப்படி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? அப்போ நான் வடிவா சொல்றேன், நான் ஜாலின் மைந்தன். நான் இவங்க பேரு சாவகச்சேரி வடமராட்சி பிரிச்சப்போ திருப்பி ஒரு டியூட்டி கொண்டடிச்சு விட்டுருவாங்க இந்த வயசை பார்த்து. சரிதானே? நான் ஜாலின் மைந்தன். நான் ஜாழ்ப்பாணத்துல பிறந்த ஒரு தமிழன். அப்போ சுத்த தமிழனடா. நான் அப்பாவும் தமிழ். என் அப்பா தமிழுக்காண்டியே உயிரை கொடுத்த ஒரு ஆள், காணாமல் ஆக்கப்பட்ட ஆளப்போ. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலையாம நான் பேராதனி ஹாஸ்பிட்டல்ல டிப்யூட்டி டைரக்டரா போயிருக்கலாம். அங்க 4 வருஷம் பேரு. நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன், 7 மணி நாள் பேராதனி ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இப்படி டாக்டர் அர்ச்சுனா எம்மோ பிளானிங்கா வேலை செய்வார், தெரியுமான்னு சிங்களத்தை கேட்டு பாருங்க, அவங்க மிச்சத்தை சொல்லுவாங்க. எந்த ஸ்டாஃப் பண்ணாலும் மிச்சத்தை சொல்லுவாங்க. சரி, நான் இது பப்ளிக்கா தானே சொல்றேன். நான் ஒரு பிள்ளை விட்டு இருந்தாலும் யாராவது அங்க ஒரு பிள்ளையாவது சொல்லலாம் இல்லோ, அதை ரெக்கார்ட் பண்ணி கூட போடலாம் தானே. இப்போ அதாலதான் நான் சொல்றேன், கேட்டு பாருங்க. அடுத்தது நான் இப்ப இந்த போராட்டத்துல நான் ஆரம்பிச்சதுதான் சாவச்சேரி. இது நான் வடக்கு மாநில இப்படியாவது நான் மாத்துவேன். இப்ப உதாரணக்கு என்னால ஒரு எம்எஸ்ஆ இந்த ஹாஸ்பிட்டல்ல மாத்துறதுக்கு இவர் அடுப்பினமா இருந்தால், எனக்கு மக்கள் எனக்கு ஒரு நாளைக்கு சொல்லுவினமா இருந்தால், இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மினிஸ்டர் இப்ப உதாரணத்துக்கு சுகாதார அமைச்சர் சொல்லி ஒரு சேருவார் தானே, தேர்வு செய்யப்படுவார் தானே எதிர்பார்த்த காலங்கள்ல இந்த வடக்குமான மாநசபைக்கு. அவர் எனக்கு உதவி செய்வார் தான், நான் அவரோட கதைச்சு அவர் நான் சொல்றதை கேட்பார், அவர் இன்னொரு அட்வைசரா எடுத்துக்கொள்வார்னு சொன்னால், அவர் ஒரு இதய சுத்தியோட இனி வரப்போற சுகாதார அமைச்சர் இந்த வடக்குமான சபைக்கு அவர் இதய சுத்தியோட வழிக்கிடுவார், வேலை செய்வார்னு சொன்னால், நான் யாழ்ப்பாணத்தை இருக்கிற சுகாதாரத்துறையை அது முக்கியமா ப்ரொவின்சியல் ஹாஸ்பிட்டல்ல நான் எனக்கு டிகிரிஸ் இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு, என்னோட அதிகாரம் இருந்தது. பட் இதுல இந்த நேரத்துல என்னோட அதிகாரங்கள் பறிக்கப்படுற தான் இவ தள்ளினவே. நான் அதையும் பறிக்கப்படாம தான் கொழும்புக்கு போய் கொண்டிருக்கேன். இன்றைக்காவது இப்ப புதுசா ஒரு கவர்னர் ஒரு ஆள் தேர்வு செய்யப்பட்டாலோ, அல்லது ஒரு புதுசா மாகாண அமைச்சர் தேர்வு செய்யப்பட்டாலோ, அல்லது சுகாதார அமைச்சர் தேர்வு செய்யப்பட்டாலோ, அவ சுகாதார இதய சுத்தியோட என்ன பாதிச்சு கொஞ்சம் காசு உழைப்ப இல்லாம இதய சுத்தியோட தாங்கள் அதை மாத்தி பேரெடுத்து ஒரு 100 வருஷம் உதாரணம் யோசிச்சு பாருங்க. சேவுவேராக யாருமே இன்றைக்கு அவமதிக்கிறேன். அது மாதிரி எங்களோட தலைவரை யாருமே இன்றைக்கு தலைவரை அவமதிக்கிறவன் நான் சொல்றேன், இருந்தால் தலைவன் இல்லாட்டி கடவுள் என்று சொல்லி, அது மாதிரி ஒரு பேரெடுக்க யாருக்காவது ஆசைப்பட்டா சுகாதார அமைச்சர்மார்களுக்கு தயவு செய்து என்ன அதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று தருவினம் என்றால், நான் சம்பளம் இல்லாமல் வேலை செய்து யாழ்ப்பாணத்துல சுகாதாரத்துறையை தெற்கோட மாத்தி சிங்கப்பூருக்கு மாத்துறதுக்கு அவைக்கு ஒரு இது இருந்தால் அதுக்குரிய அதாவது நான் சொல்றேன், என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செய்து கொடுப்பேன். அது யாழ்ப்பாணம் என்றது என்னுடைய ஊர். அதை விட நான் யாழ்ப்பாணத்தை பிறந்தவன். ஆனால் இது இப்படி ஒரு மாற்றத்தை செய்வோமான்னு சொன்னால், இதே மாற்றம் தெற்குலையும் வரும். தெற்குலையும் இது நடக்கணும், வடக்குலையும் இது நடக்கணும், கிழக்குலையும் இது நடக்கணும், மேற்குலையும் இது நடக்கணும். ஒரு நாளைக்கு நாங்கள் சிங்கப்பூரா மாறணும். சின்ன நேரம் ஒரு 150-200 வருஷமா போகலாமா இருக்கு. பட் ஒரு நாளைக்கு நாங்கள் NHSல நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்ல போய் மறந்துடுக்கிற மாதிரி, அதாவது டாக்டர் NHSல சொல்றேன் தானே, போய் பிரைவேட்ல இந்த டெஸ்ட் செய்து விடுவாங்க. நான் பாக்குறேன் எங்கேயாவது சொல்றது NHSல நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்ல UK சொல்றதோ அப்ப இல்ல தானே. அப்ப அந்த சிஸ்டத்தை நாங்கள் மாத்தணும்னு ஆசைப்படுவோம். கனவு காணுமோன்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லி இருக்கிறார். நான் கண்டது ஒரு பெரிய கனவு, ஆனால் ஒரு நாளைக்கு நிச்சயமா பலிக்கும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கொழும்பு நோக்கி பயணத்தில் இருக்கின்ற போதும் பல்வேறுபட்ட சிரமங்கள், தொடர்ச்சியான நித்திரையில்லாத சூழ்நிலைகள், மக்கள் பணி என்று தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த நீங்கள் ஒரு முக்கியமான கட்டத்தில் லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுடைய பெருமதியான நேரத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 9600000037.